ஹாய்! இன்னைக்கு கிருத்தன்யாக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன குடுத்தேன்னு தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு நான் அரிசி அவல் தான் எடுத்திருக்கேன். அந்த திக்கான அவல் இருக்கும் இல்லையா? அது வாங்கிக்கோங்க. அது தேவையான அளவு எடுத்துட்டு, நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அத வந்து ஒரு வடிகட்டியில போட்டுட்டு வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு, அந்த சுடுதண்ணியில அந்த வடிகட்டி வச்சிருக்க அவல உள்ள போட்டுட்டு, அத மூடி போட்டு மூடி ஓரமா வச்சுருங்க. அப்புறம் வந்து நீங்க என்ன வேணா ஆட் பண்ணி இதோட குடுக்கலாம். ஆப்பிள், கேரட் இல்ல ஏதாவது உங்க குழந்தைங்க வந்து என்ன ஃப்ரூட், என்ன வெஜிடபிள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்களோ, அத வந்து நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு, அத இதோட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு, பீஸ் போட்டு, அத வந்து சுடுதண்ணீல போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா வெந்த பிறகு ஆற விட்டுட்டு, அதோட தோலை உரிச்சிட்டு, அத நல்லா வந்து பீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அவல் நான் சுடுதண்ணீல போட்டு வச்சிருந்த அவல்ல கொஞ்சோண்டு எடுத்துட்டு, இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கையும் உள்ள போட்டு அத வந்து நான் மேஷ் பண்ணி குடுக்குறேன். உங்க குழந்தைங்க வந்து அ ரொம்ப இன்னும் மையா தான் சாப்பிடுவாங்கன்னா, நீங்க மிக்ஸியில அடிச்சுட்டு குடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டு தான் குடுக்க போறேன். மேஷ் பண்ணிட்டா கொஞ்சம் திக்காயிடும். காய்ச்சி ஆற வச்ச தண்ணி, சுடு தண்ணி எதனா இருந்துச்சுன்னா, அத அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் அவங்க குழந்தைங்க எந்த மாரி கன்சிஸ்டன்சில சாப்பிடுவாங்களோ, அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ரைஸோட என்னென்ன ஆட் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு ஊட்டுவீங்களோ, அது எல்லாமே இந்த அவலோட நீங்க ஆட் பண்ணி ஊட்டலாம். பயிறு வகை, பருப்பு வகை எது உங்க வீட்ல இருக்குனாலும், நீங்க அத வந்து ஆட் பண்ணி நீங்க ஊட்டலாம். நான் வந்து இத வந்து சாப்பாடு வடிக்க டைம் ஆயிடுச்சுனாலோ, இல்ல நான் இன்னைக்கு சாப்பாடு வடிக்கல ஒயிட் ரைஸ் அப்படின்னாலோ, இது வந்து அவல் யூஸ் பண்ணிப்பேன். நீங்க இதில வந்து பிரஸ்ட் மில்க் இல்லன்னா ஃபார்முலா மில்க் எது வேணா ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சிய கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் இத வந்து என் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டா தான் குடுத்தேன். அதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. இந்த மாரி நெறைய வீடியோஸ்க்கு எங்க சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.